அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்மார் தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 88:2. May my prayer come before you. Turn your ear to my cry. சங்கீதம் 88:2. என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தரலும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்திரே. ஸ்தோத்திரம் ஐயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அநேக காரியத்தை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவே, அவங்க வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட கிருபை செய்வீராக. வனாந்தரம் ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாக மாற்றி அமைத்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்களுடைய கிருபை உங்க வாழ்க்கையில பெருகுவதாக. இயேசுவே தேவனே, பாவியாக எங்கள் மேல் கிருபையாக இருந்து எங்கள் குறைகளை மன்னித்து நாங்கள் என்னென்ன காரியங்கள் உங்க பாதத்தண்டை வைத்திருக்கிறோமோ இயேசுவே, உங்க சித்தத்தின்படி அதை வாய்க்க செய்வீராக. உங்க திட்டத்தின்படி எங்களை வழிநடத்தி தருவீராக. உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. உமக்கு புரியமில்லாத காரியம் எதுவாக இருந்தாலும் எங்களை விட்டு நீக்கி போடுவீராக. எங்க கண்ணீருக்கு ஒரு பதில் தருவீராக. அநேக பேர் குடும்ப காரியங்களை குறித்து வருத்தப்படுறாங்க. பிள்ளைகளை குறித்து மரண பயம், கடன் பாரங்கள், வியாதியின் கஷ்டங்கள், நிந்தனை, அவமானங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக பேர் நிந்திக்கப்படுகிறார்கள். எங்க வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைத்து தருமா ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையை உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரவான்களாக, சாட்சிகளாக எங்களை வழிநடத்தி செல்லுங்க அப்பா. உமது நாம மகிமைப்படுத்துகிற பாத்திரவான்களாக, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை வழிநடத்துங்க அப்பா. இயேசுவே, எங்களோட கண்ணீர் ஒவ்வொன்றும் உம்முடைய துருத்தியில இருக்கு தகப்பனே. அதற்கு நீங்க தான்ப்பா பதில் தர வேண்டும். மனம் இறங்குவீராக. யார் யார் எனக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்ய மாட்டாரா? அநேக வருடங்களாக நிறைய காரியத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இயேசுவே, அவங்களை ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற நேரத்துல நீங்க அவங்களுக்கு அநேக காரியங்கள் செய்து முடிச்சு தரப்போதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை அநேக பேர் இருக்காங்க. அநேக பேர் பிரச்சனையில இருக்கிறாங்கப்பா. அவங்களை விடுவிக்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பலப்படுத்துங்க. என்னென்ன சோர்வுகள் இருக்கோ அதை பலப்படுத்தி உங்களுடைய சாட்சியின் பிள்ளைகளாக நிக்க கிருபை செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக நிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவே, உங்க தயவு காரணியம் எங்களை ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த இதுவும் வாய்க்காதே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எங்களோட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் உங்க பாதத்தண்டை வைக்கிறோம் ஐயா. நீங்களே பொறுப்படுத்த ஆளுகை செய்வீராக. இயேசுவே, யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறார்களோ அவங்கள ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை தாங்க அப்பா. நல்லா சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தாங்க இயேசுவே. யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ இயேசுவே, நீங்க பூர்த்தி செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவங்களை நீங்க வெளியில கொண்டு வர போவதுக்காக நன்றி. போராட்டம் அநேக உச்சத்துக்கு போய் கொண்டு இருக்கு. ஆனா இயேசு உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. எங்களோட ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்க பதில் தர போவதுக்காக நாங்க விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். ஆமென். அப்பா, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.